ஜெகதீப் தங்கர் ராஜினாமா, திடீர் ராஜினாமா டெல்லி அரசியல் மட்டுமல்ல நாடு முழுவதும் பேசுபொருளாகி இருக்கிறது. தங்கருடைய ராஜினாமா பின்னணி என்ன, அது பற்றிய செய்திகளை இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். ஜெகதீப் தங்கர் ராஜினாமாவின் பின்னணியில் அரசியல் இருப்பதாக, அது உட்கட்சி அரசியல், பாஜக சார்ந்த அரசியல் இல்லை, எதிர்கட்சிகளுக்கு ஆதரவாக அவர் போயிட்டாரு அப்படின்ற அரசியல் அப்படின்ற பல கேள்விகள் வந்திருக்கிறது. அது பற்றிய தகவல்களை நம்ம ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஜெகதீப் தன்கர் நேற்று முன்தினம் திடீர்னு ராஜினாமா செய்கிறாரு. இந்த ராஜினாமாவுக்கு உடனே பலரும் என்ன நடந்தது அப்படின்ற கேள்வி எழுப்புறாங்க. அடுத்த நாள் காங்கிரஸ் கட்சி இதில் ஒரு கூடுதல் கேள்வி எழுப்புது. ஏன்னா நாடாளுமன்ற கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில், ஒரு நாள் கூட்டம் நடந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த ராஜினாமா நடக்குது. அதுவும் உடல்நிலையை காரணம் காட்டி இந்த ராஜினாமா நடக்குது. குடியரசுத் தலைவரோ துணை குடியரசுத் தலைவரோ நியமிக்கப்படுபவர்கள் அல்ல. தேர்தலில் எம்பிக்கள், எம்எல்ஏக்கள், இன்னும் சொன்னால் குடியரசுத் தலைவர்களாக எம்எல்ஏக்கள் உள்ளிட்டவங்களால் தேர்வு செய்யப்படக்கூடியவர். அந்த அளவு ஒரு கடினமான தேர்வு முறை இருக்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் திடீர்னு ராஜினாமா செய்கிறார் அப்படின்னா அது வெளிப்படையான காரணமாக இருக்கணும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சி கேட்குது. உடல்நிலை அவர் காரணம் காட்டினதை திரிணாமுல் காங்கிரஸ், அதாவது மேற்கு வங்க முதலமைச்சர் சொல்கிறாரு, அவர் ஆரோக்கியமான மனிதர் தான், இதன் பின்னணியில் அரசியல் இருக்கின்றாரு. காரணம் என்னென்னா, ஜெகதீப் தன்கர் மேற்கு வங்கத்துடைய ஆளுநராக இருந்தார், அதுக்கப்புறமா தான் துணை குடியரசுத் தலைவராக ஆனார். பல முறை சர்ச்சைகளில் சிக்கியவர் துணை குடியரசுத் தலைவர் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. நீதித்துறை விவகாரங்களில் உச்சநீதிமன்றம் என்ன சூப்பர் பார்லிமெண்ட்டா அப்படின்னு கேள்வி எல்லாம் கேட்டவர் ஜெகதீப் தங்கர். அந்த சூழலில் அவருடைய இந்த ராஜினாமா பல கேள்விகளை எழுப்பியிருக்கு. இது பற்றிய பார்வைகளையும் நாம் பெற இருக்கிறோம். ஏன்னா இந்த ராஜினாமாவுடைய பின்னணியில் என்ன நடந்திருக்கிறது, பாஜக மட்டும் அறிந்த விவகாரங்களா இல்லை அரசியல் பின்னணி, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய மாற்று கட்சி அரசியல் காரணமாயினா எதிர்கட்சி எம்பிக்கள் கொடுத்த ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டார் அப்படின்ற பின்னணியும் சொல்லப்படுகிறது. இது பற்றிய பார்வைகளை நம்ம பெற இருக்கிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இப்போ தன்கருடைய ராஜினாமாவை அடுத்து தேர்தலுக்கான பணிகள் தொடங்கிவிட்டதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கு. அந்த ப்ராசஸ் என்ன, முதல்ல இந்த ரேஸில் இப்போ யாரெல்லாம் இருக்காங்க? வணக்கம். குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கருடைய ராஜினாமா தான் இன்று தேசிய அரசியலுடைய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. எதிர்கட்சிகள் இதற்கு பாஜகவினுடைய அழுத்தம் தான் காரணம் என்று ஒரே அணியில் கட்சி கட்டி அரசுக்கு எதிராக தற்போது விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார்கள். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கிறது என்றால், இதற்கான நடைமுறையை நாங்கள் ஏற்கனவே துவங்கிவிட்டோம் எனவும், விரைவில் குடியரசு துணைத் தலைவர் தேர்தலுக்கான அந்த அட்டவணையை வெளியிடுவோம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. அடுத்ததாக நம் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, அடுத்து குடியரசு துணைத் தலைவராக யார் வரப்போகிறார்கள் என்பது தொடர்பான விஷயம்தான். எல்லோரும் குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கர் திடீரென ராஜினாமா செய்து விட்டார் என்று எல்லோரும் கூறி வருகிறார்கள். ஆனால் ஒரு விஷயத்தை பலரும் கவனிக்க மறந்து விட்டார்கள். பொதுவாக மழைக்கால கூட்டத்தொடர் எப்போதுமே ஒரு 3 வாரங்கள் தான் நடக்கும். முதலில் மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை 21 ஆகஸ்ட் 12 வரை தான் நடைபெறும் என்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அறிவித்திருந்தார். ஆனால் திடீரென குடியரசுத் தலைவரிடமிருந்து ஒரு அறிவிப்பு வந்த போது ஜூலை 21 ஆகஸ்ட் 21 வரை 1 மாத காலத்திற்கு நடைபெறும் என்று அறிவிப்பு வெளியானது. அப்பயே ஒரு என்ன சந்தேகம் ஏற்பட்டது என்றால், எதற்கு இத்தனை நாட்கள் மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த வேண்டும், ஒருவேளை அரசு பெரிதாக ஏதோ திட்டமிடுகிறது என்ற சந்தேகம் அப்போதே எழுந்தது. தற்போது முதல் நாளிலேயே ஜெகதீப் தன்கர் ராஜினாமா செய்திருப்பதை வைத்து பார்க்கின்ற போது இவற்றையெல்லாம் அரசு முன்கூட்டியே திட்டமிட்டுதான் மழைக்கால கூட்டத்தொடரை நீண்ட நாட்களுக்கு நடத்த திட்டமிட்டு இருந்ததோ என்கிற ஐயம் தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த கூட்டத்தொடரை பொறுத்தவரை அரசு நிறைவேற்ற இருப்பதோ வெறும் 15 மசோதாக்கள் தான். ஒரு நாளைக்கு அரசு சில நேரங்களில் 2-3 மசோதாக்களை கூட ஒரே நாளிலேயே நிறைவேற்றும். எனவே இந்த 15 மசோதாக்களை நிறைவேற்றுவதற்கு அரசுக்கு வெறும் 1 மாதமே போதுமானதாக இருக்கின்ற சூழலில் 1 மாத காலத்திற்கு மழைக்கால கூட்டத்தொடரை நடத்த வேண்டிய அவசியம் ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில், புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்காகத்தான் மழைக்கால கூட்டத்தொடரை இத்தனை நாட்கள் நடத்துவதற்கு அரசு முன்கூட்டியே திட்டமிட்டதோ என்கிற ஒரு பார்வை தற்போது முன்வைக்கப்படுகிறது. நீங்கள் கேட்டது போல அடுத்த ரேஸில் இருப்பது யார் என்று பார்த்தோமேனால், தற்போது மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கின்ற ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கிற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. ஹரிவன்ஷ் நாராயண் சிங் நிதிஷ்குமாருக்கு மிக நெருக்கமானவர். அவர் ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சார்ந்தவர்.
பொதுவாக இது போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு பாஜக தன் கட்சி சார்ந்தவர்களை மட்டுமே முன்னிறுத்தும். மற்ற கட்சிகளையோ அல்லது கூட்டணி கட்சிகளை சார்ந்த யாரையோ இது போன்ற உயரிய பதவிகளுக்கு முன்னிறுத்தாரு. ஆனால் இதில் ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கிற்கு விலக்கு இருக்கிறது. என்ன ஏனென்றால் அவர் நிதிஷ்குமாருக்கு நெருக்கமானவராக, ஐக்கிய ஜனதா தளம் கட்சியை சேர்ந்தவராக இருந்தாலும் பாஜகவுக்கும் பிரதமர் மோடிக்கும் மிக நெருக்கமானவராக இருக்கிறார். 2020ஆம் ஆண்டு முதலே அவர் மாநிலங்களை துணைத் தலைவராக பதவி வகித்து வருகிறார். இடையில் நிதிஷ்குமார் பாஜக உறவை முறித்துக் கொண்டு இந்தியா கூட்டணியின் பக்கம் சென்ற போது கூட ஹரிவன்ஷ் நாராயண் சிங் பாஜகவுடனும் பிரதமர் மோடியுடனும் நல்ல உறவை பேணி வந்தார். இன்னும் சொல்ல போனால் இந்தியா கூட்டணியை விட்டு நிதிஷ்குமார் மீண்டும் வெளியேறி பாஜகவுடன் சேருவதற்கான தூதுவராக ஹரிவன்ஷ் நாராயண் சிங் தான் செயல்பட்டார் என்று அப்போதே பேச்சுக்கள் எழுந்தது. இவர்தான் நிதிஷ்குமாருக்கும் பாஜகவும் இடையில் அடிக்கடி தூதுவாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தி பின்னர் பாஜக கூட்டணிக்கு அழைத்து வந்ததாக கூட அப்போது பேசப்பட்டது. எனவே அந்த வகையில் பிரதமர் மோடிக்கும் பாஜகவுக்கும் மிக நெருக்கமான நபராக அறியப்படுகின்ற தற்போது மாநிலங்களவை துணைத் தலைவராக இருக்கின்ற ஹரிவன்ஷ் நாராயண் சிங்கிற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. கூடுதல் ஒன்று, விரைவில் பீகார் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற போகிறது. இவரும் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. இரண்டாவதாக, தற்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற ராஜ்நாத் சிங்கிற்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. உங்களுக்கு நினைவு இருக்கலாம், 2017ஆம் ஆண்டு குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் திடீரென அப்போது மத்திய அமைச்சராக இருந்த வெங்கையா நாயுடு தான் வேட்பாளராக நிறுத்தப்பட்டது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. தற்போது இந்த மிக முக்கியமான பதவிக்கு தனக்கு மிகவும் வேண்டப்பட்ட ஒருவரை முன்னிறுத்தலாம் என்று பாஜக கருதுகிறது. ராஜ்நாத் சிங்கை பொறுத்தவரை அவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சார்ந்தவர், அரசியலில் நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு பாரம்பரிய RSS காரர், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் அனைத்தையும் கரைத்து குடித்தவர், தற்போது மக்களவையினுடைய துணைத் தலைவராக இருப்பவர், பிரதமர் மோடி தலைவர் என்றால் இவர் டெபுட்டி லீடர் ஆஃப் த ஹவுஸாக இருப்பவர். இது தவிர கட்சி எல்லைகளை தாண்டி மாற்று கட்சி தலைவர்களின் நல்ல நட்போடு இருக்கக்கூடியவர். எனவே அந்த அடிப்படையில் ராஜ்நாத் சிங்கை அந்த பதவிக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் பாஜக இருப்பதாக கூறப்படுகின்றது. மற்றொன்று, தற்போது ராஜ்நாத் சிங்கிற்கு வயது 74. பாஜகவை பொறுத்தவரை 75 வயதை கடந்தவர்கள் அமைச்சரவை பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு வேறு சில பொறுப்புகள் கொடுக்கப்படுவது என்ற அந்த நடைமுறை இருக்கிறது. அது விதியாக இல்லை என்றாலும் கூட ஒரு நடைமுறையாக கடைபிடிக்கப்படுகிறது. அந்த வகையில் பார்க்கின்ற போது தற்போது 74 வயதாகின்ற ராஜ்நாத் சிங்கிற்கு விடை கொடுக்கின்ற வகையில் அவரை குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கு கொண்டு வர பாஜக முயற்சிப்பதாக கூறப்படுகின்றது. பிரதமர் மோடி இந்த வெளிநாட்டு பயணத்தை முடித்துக் கொண்டு வந்த பிறகு அதிகாரப்பூர்வமாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் வேட்பாளர் முன்னிறுத்தப்படுவார். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். ட்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.